அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே மில்லா குமரவேல். நான் இப்போது திருக்குறளுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 6வது பாடம் திருக்குறள் கதைகள் என்ற ஒரு தலைப்பு வந்திருக்கு. அந்த திருக்குறள் பொறுமையும் பொறுப்பும். சரி, படிக்கிறப்பாங்க. தாமஸ் அல்வா எலிஞ்சன் புகழ்பெற்ற அறிவியல் கலைஞர். தாமஸ் அல்வா எலிஞ்சன் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் கலைஞர். இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். அவர் நம்ம தாமஸ் அல்வா எடிசன் சொல்றோம்ல, அவர் ரொம்ப இவர் பல வாட்டி தோல்வி அடைஞ்சி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னே மின் விளக்கை நம்ம லைட்டு பல்ப் இருக்குல்ல, லைட்டு அது பல முறை முயற்சிக்கு பிறகுதான் இப்ப 1000 வாட்டி அது வேஸ்டா போயிடுச்சு. ஆனா 1001வது முறை அது தெளிவஞ்சிச்சு. சரி, நண்பர்களுக்கு மற்ற அறிவியல் கலைஞனுக்கும் தன் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்தார். அவரையும் வரவைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் தொடங்கியது. அது எல்லாருக்கும் சொல்லணும்ல, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. நம்ம காது குத்துறோம்னா எல்லாருக்கும் சொல்றோம்ல, ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொல்றோம். ஃபங்க்ஷன் வச்சு சொல்லும் போது அவ மேல் தட்டுல மொட்டை மாடி சொல்றோம்ல, அதான் மேல் தளம், மொட்டை மாடியில வைக்கிறாங்க. அடுத்து கூட்டம் தொடங்கியது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்தார். எடிசன் இருக்காங்கல்ல, எடிசன் தம் உதவியாளர். இப்போ நம்ம இருக்கோம்னா அது பக்கத்துல ஏதாவது உதவியாளர் இருப்பாங்கல்ல, அது எடிசனுக்கு ஒரு உதவியாளர் இருக்காங்க. அவர் அத்தாள் மின் விளக்கை மேல் தளத்தில் கொண்டு வர சொன்னார். மின் விளக்க மேல எடுத்து வா சொன்னாராம். உதவியாளர் அதனை கொண்டு போது திடீரென கை தவறி கீழே விழுந்தது. உதவியாளர் படிக்கட்டு மேல ஏறும் போது திடீர்னு கை தவறி அது மின் விளக்கு கீழே வந்துருச்சு. அதனால் அன்று கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. அதனால அந்த கூட்டம் தள்ளி வச்சு விட்டது. மீண்டும் முயன்று மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். மறுபடியும் ஒரு மின் விளக்க உருவாக்குறாரு. அதனை மீண்டும் அதே உதவியாளரிடம் கொடுத்தார். அப்போ உதவியாளர் சொன்னல, அவரிடமே கொடுத்து விட்டார். அவரையே கூட்டத்திற்கு எடுத்து வர சொன்னார். அடுத்து அந்த மின் விளக்க 2வது வாட்டி செய்யறாங்கல்ல, அந்த மின் விளக்க மறுபடியும் எடுத்துட்டு போக சொன்னாரு. அவரே மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடமே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கின்றார்கள் என்று சிலர் எச்சினம் கேட்டார். மின் விளக்க கீழே போட்டு உடைத்தவரே மீண்டும் வேலை செய்ய அதே வேலைய செய்ய சொல்றீங்களே. சிலர் கொஞ்சம் பேரு அப்படி கேட்டாங்க. அதுக்கு எடிசன் உடைத்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும். அவர் சொல்றாரு, என்னால வஞ்ச பொருளை நாம எப்படி உருவாக்க முடியும் சொன்னாரு. ஆனால் உதவியாளரிடம் மனதை உடைத்து காயப்படுத்திவிட்டால் அதை சரி செய்து கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு,
அவர் சொல்லாரு. அவர் சொல்றாங்க. அவர் சொல்லும் போது இப்ப எல்லாத்தையும் நான் வஞ்சி போடுறேன்னா சரி பண்ணி குடுத்துருவேன். ஆனா எடிசனோட மனதை கெடுத்துட்டா என்னால சொல்லிட்டேன் மறுபடியும் காயப்படுத்திட்டு மறுபடியும் சரி செஞ்சு தர முடியுமா அப்படி கேட்டார். அதுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடம் கொடுக்கும்போது தனது பொறுப்பை உணர்ந்து கவனோடும் பணிபுரிவார் என்றார். அடுத்து மறுபடியும் அவர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா பொறுப்பா பணிபுரிவார், வேலை செய்வாரு சொல்றாங்க. இப்ப அதோட குரல் இருக்குது. இதுதான் திருக்குறள் கதைகள் சொன்னேன். கதைகள் முடிச்சாச்சு, கதை முடிச்சாச்சு. திருக்குறள் இப்ப நான் சொல்ல போறேன். குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழிக்கப்படும். இப்ப நீங்களும் பார்க்கலாம் திருக்குறள் புத்தகத்துல பொறையுடைமை அதிகாரம் குறள் 154 சொல்லும் பொருளும். நிறையனா முழுமை, திருக்குறள் வந்துச்சுல்ல, நிறை உடைமை வந்துச்சுல்ல, நிறையனா முழுமை. நீங்காமை பாருங்க, நிறைமை நீங்காமை வருதுல்ல, நீங்காமைக்கு விலகாது இருத்தல். ஓகேவா, விலகாது இருத்தல். நிலைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை வருதுல்ல, பொறையுடைமைக்கு பொறை வருதுல்ல, பொறுமை. பொறையதான் பொறுமை. அடுத்து ஒழுங்குதல். நிலைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். ஒழுங்கு வருதுல்ல, இது ஒழுக்குதல். ஒழுக்குதல்னா பின்பற்றி நடந்தல். சரி, இப்ப சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். இப்ப விளக்கம் பார்க்க போறோம். சரியா? நிறை உடைவார இருக்கும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் பொறுமையாக போற்றி பின்பற்ற வேண்டும். இப்ப நம்மளை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு, ஒருத்தர் விட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம பொறுமையா அவங்கள போற்றி பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்து 4ஆம் கிளாஸ்ல டேர்ம் 3 சொல்லிக்கிறல்ல, டேர்ம் 3ல கலையும் கை வண்ணமும் சூரியகாந்திக்கு வண்ணம் விடுவோமா? தேவையான பொருட்கள் உலர்ந்த தேயிலை தூள், மஞ்சள் தூள், பஜை. செய்யும் முறை: இடத்தாளில் மஞ்சள் தூள் விதைகளுக்கு உலர்ந்த தேயிலை தூவி மலரை அழகாக்குக. சரியா? மாதிரி இல்ல விதையனா தேயிலை, மஞ்சள் தூள், நல்லா திட்ட மஞ்சள் தூள், இது இலைய வச்சு நானே உருவாக்குறது. ஓகேவா? பாய் பாய். அனைவருக்கும் நன்றி.